லிங்கம் நியாயமா நடந்துக்கிட்டாரு. ரொம்ப பெருமையா இருக்கு. ஹலோ கோபால்ண்ணே, நான் தான் மாசானம் பேசுறேன். எங்க இருக்கீங்க? நானா லிங்கண்ணன் கூட ஒரு மீட்டிங்ல இருக்கேன்டா. லிங்கண்ணன் கூட தான் இருக்காராம். பேசு பேசு, நீயே பேசு. ஒரு அவசரமான உதவி. எங்களுக்கும் எதிர்கோஷ்டி பயலுங்க பிரச்சனை ஆகி போயிருச்சுனே. நாங்க அவங்க மேல கை வச்சிட்டோம்னே. எங்களை போலீஸ் புடிச்சிட்டாங்க. இப்போ நாங்க ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். இப்பதான் தெரிஞ்சது இது லிங்கண்ணன் ஏரியான்னு. பக்கத்துல எஸ்ஐ இருக்காரு. லிங்கண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார்னா எஸ்ஐ எங்களை விட்டுருவாரு. அவர்கிட்ட போனை கொடுங்கண்ணே. ஐயோ, லிங்கத்துக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா. நான் எப்படிடா கேட்க முடியும்? ஒரு நிமிஷம் போன கொடு. அண்ணே, எஸ்ஐ லிங்கண்ணனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காரண்ணே. அவரே லிங்கண்ணனை நேர்ல பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டிருக்காருண்ணே. லிங்கண்ணனை மட்டும் ஒரே ஒரு வார்த்தை பேச சொன்னீங்கன்னா சந்தோஷமா அந்த புதிய எஸ்ஐ எங்களை விட்டுருவாருண்ணே. இரு என்ன சொன்ன? புதிய எஸ்ஐ விட்டுருவாருன்னு சொன்னேன். புது எஸ்ஐயா? அப்போ ஓகே. லிங்கம் கண்ணாயிரம், இப்ப நீதான் லிங்கம். நம்ம பசங்க லிங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப நீ லிங்கம் மாதிரி நடிச்சு புது எஸ்ஐ கிட்ட பசங்களை விட சொல்லி ஒரு வார்த்தை சொல்லு. நடிக்கிற வேலையில நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுப்பா. கைகால எல்லாம் உதறது. அது மட்டும் இல்லாம எனக்கு போலீஸ்ல ரொம்ப பயம். லிங்கத்தை நான் பார்த்ததே இல்ல. நான் எப்படி லிங்கம் மாதிரி நடிக்கிறது? பேசாம நீ நடிச்சிட. ஷோ, கேனத்தனமா பேசாத. லிங்கம் பெரியவர். லிங்கம் வயசுக்கும் என் வயசுக்கும் குரல் எப்படி ஒத்து போகும்? ஏதோ உன் குரலாவது கொஞ்சமாச்சும் ஒத்து போகும். அதனால நீ தான் கரெக்டான ஆளு, நீ தான் பேசுற. லிங்கண்ண பேசுறாரு. எஸ்ஐ கிட்ட போன கொடு. லிங்கண்ண பேசுறாரு சார். லிங்கண்ணா? லிங்கண்ணே. ஹலோ, இந்தா புட்டி. ஹலோ, கம்பீரமா லிங்கம் மாதிரி பேசியா? நான் தான் லிங்கம் பேசுறேன். பேசு பேசு. கோபால நம்ம ரைட் ஹேண்டு. அவங்க அவளையா நீ புடிச்சு வச்சிருக்கியா? அவங்கள நம்மளும் தெரியாம தப்பு நடந்து போச்சுனே. இப்பவே அவங்கள அனுப்பி விட்டுறேனே. பேசு. யார் பாலைன்ல பசங்களை விட சொல்லி லிங்கண்ணே. நம்ம லிங்கண்ணன்? ஆமா சார். ஆச்சரியமா இருக்கு. ஹலோ அண்ணே, நான் தான் இன்ஸ்பெக்டர் நாட்ராயன் பேசுறேன். இத பார், பார்த்து மேனேஜ் பண்ணு. ஓவரா பேசி காலவாரி விட்டுறாத. நாட்ராய் எப்படி இருக்க? உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கனே. புதுசா வந்திருக்கிற கமிஷனர் ராஜேந்திரன் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. என்ன இந்த ரத்தனம் தான் உங்களை ஒளிச்சு கட்டணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறான். அண்ணே, ஒரு உதவி சொல்லு. என் பையனுக்கு ஏசிபி இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கிடைக்கலண்ணே. நீங்க எம்டி பரந்தாமிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா சீட்டு கிடைச்சிருங்க. அண்ணே, நான் வேணா கான்ஃபரன்ஸ்ல லைன் போட்டு தரட்டானே. போட்டு போடு. பார்த்து பேசியா? பரந்தாம எப்படி இருக்க? வணக்கண்ணே, நல்லா இருக்கேன். ஓ, மாட்டம் போறோம். அப்புறம் காலேஜ்ல நம்ம இன்ஸ்பெக்டர் நாட்ராயனோட மகனுக்கு அவன் கேட்கிற மாதிரி சீட்டு கொடுத்துரு. கண்டிப்பா கொடுத்துறேன். நாளைக்கு அனுப்பிச்சிருங்க, கொடுத்துறேன். சரி சரிதான் போ. அண்ணே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் நேர்ல வந்து பாக்குறேண்ணே. சிவா, வாங்க போலாம். சரிப்பா, நீங்களும் போலாம். ரொம்ப தேங்க்ஸ். அதுலயும் உன் குரல்ல போய் லிங்கம் குரல் நல்ல போலீஸ்காரங்க போ. இதுல பரதாம்பா வேற உன் பேச்ச கேட்டுக்கிட்டு சினிமா டிக்கெட் கொடுக்குற மாதிரி காலேஜ் சீட். கைசனா, மில்லு வேலையை விட்டு எச்சு கிளாஸ் கழிட்டு இருக்க? டேய், மில்லுல கோவால கீழே நான் லேபரா இருக்கிற விட இங்க நான் முதலாளிடா. புலிக்கு வாளா இருக்கிற விட எலிக்கு தலையா வாழ்ட்டு போயிடலாம். இப்ப நசுக்கு போட்டு தான் சாவ போறேன். போ இடுக்கு பிசுனு போய் வாய கழுவு. ஏப்பா வணக்கம்ப்பா. வணக்கம். வணக்கம்ப்பா. ஒரு டீ ஒன்று போடு. டீ ஒன்று போடு. யாரு இவங்க? நான் இவங்க மதுரை சில்லாவிலே பார்த்தது இல்லையே. அப்படியே 2 வரிக்கு. அப்படியே 2 வரிக்கு. கோல் ஃபிளாக் ஒரு பாக்கெட்டுப்பா. கோல் ஃபிளாக் ஒரு பாக்கெட்டுப்பா. போரசாவே கேக்குறாங்க. 7.5 கூட்டிடுவாங்களோ? அண்ணே, எவ்வளவுப்பா ஆச்சு? அண்ணே, உங்களுக்கு மட்டும் 35 ரூபானே. அப்ப நமக்கும் 35 தான். இந்தாப்பா. அந்த டப்பாவில் வச்சுட்டு போங்கண்ணே. ஹலோ, மாப்பிள்ளையா? சரியா கேட்கலப்பா. ஒரு நிமிஷம். இந்த போன் பேசுறேன்னு 35 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த வெள்ளச்சட்டக்கார காசே கொடுக்காம போறேன். யோ வெள்ளச்சட்ட, இங்க வாயா. உனக்குனா ஏன் அந்த புலப்பு? நாய் வரிக்கிய திங்கிறாப்புல நல்லா கவி திணி இல்ல, பண்ணி பாலை குடிச்சாப்புல என் கடை டீய நல்லா சலுப்பு குடிச்சு இல்ல. உனக்குனா எதுக்கு வெள்ளை வேட்டி சட்டை? உன்னைனா அம்மட்டை கழட்டிட்டு
அம்மனை கட்டையோட மதுரை மாவட்டத்தை சுத்த விடணுமியா? என்னடி முறைக்கிற? கொஞ்சம் இரு மாப்பிள. எப்பா 35 ரூபா ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, இந்தா கொடுத்துட்டேன். இப்ப சொல்லு மாப்பிள. அப்ப முதல்ல டப்பா மேல வச்சது நீங்களானே? தலைவா, பாளையங்கோட்டை ஜெயில இருந்து நீங்க கொலைகேஸ்ல விடுதலை செய்து இப்பதான் தலைவா எங்களுக்கு கிடைச்சது. அதான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி போலான்னு வந்தோம். உலகாரன்னு தெரியாம இல்ல உரண்டு இழுத்துட்டேன். கூட்டத்துல ஒருத்தன் சுடி சொல்லிட்டான்னு அவன் தலையை டபக்குன்னு கழட்டி வீட்டுல வச்சுக்கல. அந்த உடம்ப முண்டமால புதைச்சாங்க. அதனாலதானே தலைவா உங்களுக்கு தலைப்பாண்டின்னு பேர் வந்துச்சு. தலைவா, அடிக்கடி எங்களுக்கு வேலை கொடுங்க, நாங்க வரோம். வாங்கடா போலாம். டேய் அண்ணே, அப்படின்னா பாக்காதீனே. ஒரு வார்த்தை வெள்ளு, ஒரு வார்த்தை கொள்ளு. நீங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு சீமையில இருந்து வந்த சீமையா மாதிரி இருக்கீங்க. நீங்க என்ன மன்னிச்சிருவீனே. இந்த அண்ணே என்னைய மன்னிச்சிருச்சு. ஐயோ, கண்ணு நல்லது உள்ளத பாக்கணும்னே. காது எம்ஜிஆர் பாட்டு கேட்கணும்னே. போய் பால் செடி தூக்கிட்டு வா. இந்தா தூக்கிட்டு வரனே. காளியத்தை காப்பாத்திட்டா. இந்தாங்கனே, குடும்பத்தோட குறுக்காப்பி போட்டு குடிங்க. அப்படியே கீழே உட்கார்றா. கீழே உட்காரவா? கீழே உட்கார்றா. என்னத்துக்கு? உட்கார்ந்துட்டனே. அப்படி அண்ணாந்து பாரு. அண்ணாந்து பாருடா. அண்ணே, அந்த பைக்ல இருக்கா பாருங்க, அவன் தானே கோபாலு, லிங்கத்தோட ரைட் ஹேண்டு. என்னடா சொல்றீங்க? இவன் தான் அந்த கோபால். கோபால் என்ன வேகம், உசுரை எடுத்திருப்பான் கருப்பண்ண. அப்படியா? குறி கரெக்டா தான் வச்சான். உன் பேர் என்ன? டெல்லி. டெல்லி என்ன பண்ணுவியா? டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இல்ல? சிக்னல்ல போட்டாங்க, இல்லன்னா அவன் கதை முடிஞ்சிருக்கும். கோபால் யார் தெரியுமா? என் எதிரி லிங்கம், அவனோட ரைட் ஹேண்ட். எனக்கு அவங்க 2 பேரும் இருக்கக்கூடாது. நீ நானும் சேர்ந்தா அவங்க இருக்க மாட்டாங்க. என்ன சொல்ற? எனக்கு மேகா வேணும். இன்னொரு தடவை என் டைமிங் மிஸ் ஆகாது. நன்றி. லிங்கம் பேரை வச்சுட்டு காசெல்லாம் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. கண்ணாயிரம், கொஞ்சம் அடங்கு, புரியாம பேசாத. எங்க அப்பாவுக்கு ஒரு கனவு இருந்துச்சான். நம்ம நரசிங்க பெருமாள் கோயில் திருவிழால அவர் குத்துவிளக்கு ஏத்தி வச்சு கஷ்டப்படுற ஏழை ஜனங்களுக்கு அன்னதானம் துணிமணின்னு கொடுத்து உதவி செய்ய நினைச்சாருன்னு நம்ம கிளவி சொல்லிச்சு. ஆனா அவர் கனவு நிறைவேறதுக்கு முன்னாடியே அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் அவர் ஆசையை நிறைவேற்றணும்னு நினைப்பேன், காசு இருக்காது. ஆனா இந்த வருஷம் அதை நிறைவேற்றியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. லிங்க பேரை யூஸ் பண்ணி ஒரு 25,000 ரூபாய் சேர்த்திருக்கேன். அந்த மீதி காசுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா பேசிட்டேன். இந்தாப்பா. நீ ஏன் கஷ்டப்படுற? நீ எதுக்கு தர? உள்ளவை உள்ளவை. எங்க அப்பா கனவு கண்ணாயிரம். உன்கிட்ட சொன்னா எந்த ஒரு மனக்குறையும் நிவர்த்தி ஆகும் நீயே சொல்லுவ. என் குறைய சொல்லிட்டேன், என்ன நடக்குதுன்னு பாப்போம். இதுல 25,000 ரூபாய் பணம் இருக்கு, புடிங்க. என்ன பண்றீங்க? நீங்களே யாரோ ஒரு தொழிலதிபர் மாதிரி அந்த கோபாலட்டு கொண்டு போய் கொடுத்துறீங்க. அப்பனோட கனவு இந்த அப்பனால் நிறைவேறட்டுமே. கண்ணாயிரம், அன்னதானத்துக்கு காசு குறையுதுன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தேன். உன்கிட்ட சொன்ன நேரம் யாரோ ஒரு மகராச 25,000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு போனாரு. உண்மையிலேயே நீ ராசியான ஆளியா?
நீயே கற்பூரத்தை ஏத்தி வச்சு அன்னதானத்தை ஆரம்பிச்சு வை. நான் இருக்கு ஏத்து கண்ணாயிரம். ஏத்தி வைங்க. ஏத்துங்கண்ணே. ஏத்துங்க. ஓடுங்கால் ஓடி புள்ளும் உருகி பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ளும் உருகி பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. பாடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா தமிழமுறை படித்தவன் பாடும்படி. மதுரையில கண்ணு முளைச்சான், வைகையில தண்ணி குடிச்சான், கரகாட்டம் கண்டு கழிச்சான், ஒயிலாட்டம் ஆடி முடிச்சான். பாண்டி மன்ன அந்த ஊரே நம்ம சைதானதர் கொண்ட கோயில் பாரு. நாகரீகம் வந்தாலுமே இது நகரம் இல்ல வெறும் கிராமம் பாரு. மதுரையில கண்ணு முழிச்சோம், அட வைகையில தண்ணி குடிச்சோம். பயப்படாம மாடி, அப்புறமா வரேன். வீதி மாசி வீதி கொடல குழம்பு நேரி வாரம் கூத்துங்குடியும் மதுரை தூங்காது. வீட்டு கூரையில் காக்கா கத்துனா இருந்து வருதுன்னு கோழி அடிப்போம். பழைய பகையெல்லாம் மூட்டை கட்டி முடிச்சு வந்த பாசத்தில் கும்மி அடிப்போம். எங்க ஒரு வாழ்க்கையில தரம் இருக்கு, கூட தமிழ் இருக்கு, வையாத்து தண்ணிக்கு ஒரு ருசி இருக்கு, குடிச்சா பசி இருக்கு. எங்க ஒரு காதலுக்கு மதிப்பு இருக்கு, மண்ணின் மனம் இருக்கு, அருவால தொக்க ஒரு திறம் இருக்கு, காதல் அடைவதற்கு. மதுரையில கண்ணு முழிச்சோம், வைகையில தண்ணி குடிச்சோம். மலைக்கு மேல கூட்டம் இருக்கும், யானை மலைக்கு கீழே அவனி பொண்ணுங்க நீச்சல் அடிக்கும், மக்களுக்கு பக்கம் ஆட்டம் நடக்கும். மதுரை மாறாது, வளரும் காதலர் வசதிக்கு ஒதுங்கள், வைகை ஆத்துக்குள் இடம் இருக்கு, சகல சாதியும் ஒண்ணு மண்ணா இருக்கு, மதுரை மண்ணுக்கு மனசு இருக்கு. பஞ்சாலை வச்சாலும் பலன் இருக்கு, மக்கள் பலம் இருக்கு, பஞ்சு மிட்டாய் வித்தாலும் தொழில் இருக்கு, உழைக்கும் துணிவு இருக்கு, கொண்டாட்டம் எப்போதும் நிறைஞ்சிருக்கு, ஊரை குளிர்ந்திருக்கு, வந்தாரை வாழ வைக்க வழி இருக்கு, வாசல் திறந்திருக்கு. மதுரையில கண்ணு முழிச்சான், வைகையில தண்ணி குடிச்சான், கரகாட்டம் கண்டு கழிச்சான், ஒயிலாட்டம் ஆடி முடிச்சான். இவரு வடையெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டு கூடாது,